அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது நம்ம குழந்தைய நல்லா தலையில தொங்க விட்டு முதுகுல தட்டுறாங்க, அடிக்கிறாங்க. இதுதான் குழந்தைய குளிப்பாட்டுற சரியான முறையா? இப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி குழந்தைய குளிப்பாட்டுறதுன்னு உண்மையா தெரியாது. ஆனா குழந்தையினுடைய தோல், சதை, எலும்பு, நரம்பு எல்லாமே ரொம்ப மிருதுவானது. அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தைய இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். உண்மையிலுமே குழந்தைய நம்ம குளிப்பாட்டும் போது குளிச்ச பிறகு அவங்களுக்கு இந்த மாதிரி தான் நம்ம அவங்கள கால் மேல வச்சு தலையில படுக்க வச்சு அவங்கள நீவி விடணும். அப்படி விடுறதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய ரத்த ஓட்டம் மிக சிறப்பா அமையும். இதன் மூலமா குழந்தைக்கான வளர்ச்சி நல்லா இருக்கும். அவங்களுடைய எலும்புகளும் சரி, அவங்களுடைய நரம்புகளும் சரி மிக சிறப்பான ஒரு அமைப்பை பெறும். இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைய சரியா குளிப்பாட்டுறதே கிடையாது. ஏன்னா அவங்க அதுக்குன்னு வீட்டுக்கு வேலையால் வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லாம குழந்தைய குளிப்பாட்டுறதுக்குன்னு இந்த முறைகளை சரியா பயன்படுத்தும் போது குழந்தையினுடைய மூளை வளர்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கும். இதற்கு பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ எண்ணெய்கள் பயன்பாட்டில் இருக்குது. அந்த மருத்துவ எண்ணெய்களை நம்ம பயன்படுத்துறதன் மூலமாக குழந்தைக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்க முடியும். இதுக்கான மருத்துவ எண்ணெய்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தன்வந்திர தைலம்னு ஒரு தைலம் இருக்குது. அது குழந்தையினுடைய ரத்த ஓட்டத்தை மிக சீராக்கக்கூடியது. இன்னொன்னு உளுந்து தைலம். இது குழந்தையுடைய எலும்பு ஸ்ட்ராங் ஆகக்கூடியது. இந்த தைலங்கள் எல்லாம் சரியான அளவு மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் நீங்க வீடுகளிலேயே பயன்படுத்தலாம்.